Checking 1 2 3. Hello. ஹலோ. யாருமா பேசுறது? ஏப்பா போட்டு நான் சிவபாலம் பேசுறேன். ராங்காலா வந்து தொலைவலிங்க. என்ன பண்ணி தொலைறது? இப்ப ராங்காலுக்கு தானே மரியாதை அதிகமா இருக்குது. நிமிஷம் பண்ணலாம். 1 மணிக்கு போன் பண்ணி ஏதாவது கும்பல பிள்ளைய பேசுமான்னு ரொம்ப பேரும் பயில போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருப்பா நிமிஷம் பண்ணலாம்? என்ன பண்ணி தொலைறது? நான் தான் சிவபாலம் பேசுறேன். சிவபாலனா? எங்க இருந்து பேசுறீங்க? பஸ் ஸ்டாண்ட் கக்கூச்சிக்குள்ள இருந்து பேசுறேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க என்ன பிரீதிங்க வாங்க. நல்ல வேலையா இருக்கு, அதே பாருங்க. தூஷாரா நீ? நான் என்ன ஒண்ணுக்கு தெருவா போறது இல்லையா? அவசர ஆத்திரத்துக்கு போறோம்ல, அது வரமாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்து கோமலை வந்தாச்சு. நான் தான் பப்புனு அப்படின்னு யாரு சொன்னது? அப்படின்னு நான் தான் சொல்லிக்கணும். ஒரு பிள்ளை சொல்லணும். ஆமா, பப்புனு வந்துருச்சுன்னா புள்ள வெளியில வந்துடும். யாருக்கு? ஒப்பத்தாவுக்கு. அதை விட மாட்டியா நீனு? அது எப்படி விட முடியும்? அப்பத்தாவுக்கு பிள்ளைன்னா தப்பா நினைக்கப்படாது. நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா அவங்க நேரத்துல வந்துருவாங்க. நாடகம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? எப்படி நாடகம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னாக்க வந்திருக்கிற 100 பேர் 150 பேரும் 10 பேரா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடும். என்னது? ஒட்டுமொத்தமா வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், நம்மள நாவடியில சோறு ஓட்டாங்கல்ல, அங்கேயே நம்மள காசு கொடுத்து வீட்டுக்கு போச்சு இருக்காமா? எப்படியா இதுக்கு முன்னாடி எங்கிட்ட வண்டியில சொல்லுவா? இது சொல்லவே இல்ல. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்து கோமாளி வந்தாச்சு. அவங்க நேரத்துல வந்துருவாங்க. நாடகம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா விடிகிற வரைக்கும் ஒரு புள்ள கூட மூச்சு கூட. என்னது? மூச்சு விடக்கூடாதா? அண்ணே, மூச்சுன்னா அந்த மூச்சு இல்லண்ணே. மனுஷன் விடுற முக்கியமான மூச்சு 2 மூச்சு. அது என்ன மூச்சு? 2 மூச்சு. ஒண்ணு மே மூச்சு, இன்னொன்னு கீ மூச்சு. என்னப்பா அப்படி மே மூச்சு கீ மூச்சுனா? மே மூச்சு கூட தாங்கணும், கீ மூச்சு தான் தாங்க முடியாது. அப்படி என்னது? கொலை பண்றவன் கூட ஒத்துக்கிறேன், குஷி விட்டவன் மட்டும் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளவு பெரிய விஷயமா அது? ஆமா, கொலை பண்றவனை பார்த்து கேள்வி, நீ கொலை பண்ணியா? நான் கௌரவ பிரச்சனையா? நான் தாண்டா கொலை பண்ணேன் அப்படின்னு கௌரவமா சொல்லுவேன். சரி. ஆனா அந்த குஷி விட்டவனை பார்த்து கேள்வி, நீ விட்டியா? சத்தியமா சாப்பிடும் போது நாளே அடிச்சுட்டேன். இதுலயும் விட்டவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, விட்டவனை தான் ஈஸியா. அது எப்படி? அவன் தான் முத அந்த மாதிரி விஷயம் இல்லாம நாடகத்தை முறையாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பெரியவர்களை, தாய்மார்களை, எந்தெருமை நாடகக்கால ரசிக பெருமக்களே, சிறுவர்களை, சிறுமியர்களை, கல்லூரி மாணவர்களை, என் போன்ற இளைஞர்களை, எழுத்தாளர்களை, கடமையை கண்ணுங்கருத்துமாய் காக்கும் காவல்துறை அதிகாரிகளே, இங்கு நாடகம் பார்க்க வந்தவர்களை, நாடகம் பார்க்க வராமல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை, புள்ளக்குடி பெற்றவர்களை புள்ளக்குடி பெறுவதற்கு கடமையாற்றி எடுத்துக்கொண்டு புள்ளக்குடி பெற்றவர்களே, புள்ளக்குடி பெறுவதற்கு இந்த கடமையேற்சி எடுத்துக்கொண்டு 24 உழைத்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதர சகோதரிகளே, வயதுக்கு வந்தவர்களை, வயதுக்கு வருவதற்கு இங்க நாடகத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக முதற்க நன்றிகள் வணக்கத்தினை உரைத்தாக்க முன்னே எங்களது கலைப்பணியை தொடர்கின்றோம். நன்றி. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. இப்ப நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம கீழ்குடி கிராமத்துல நாடகம்னாக்க சுத்து வட்டாரம் பூரா மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு டயரை கொளுத்திக்கிட்டு நாடகம் பார்க்க வந்தது ஒரு காலம். அது அந்த காலம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கீழ்குடியில நாடகம்னா சுத்து வட்டாரம் பூரா மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வயக்காடு பூரா வெறும் மாட்டு வண்டியா கிடக்கும். அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அந்த காலம் எல்லாம் மாறி போச்சு. சரி, அதெல்லாம் மாறி மலையேறி போச்சு. இப்பெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க காலங்கள் மாற இன்னைக்கு நிலைமைக்கே மாறி போயிடுச்சு. அந்த காலத்துக்கு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பத்தி அப்பதான் பிள்ளைகளை பெற்றாங்க. எப்படி? ஒவ்வொரு பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா இத்த முக்கியம் இருக்கும். 6 கிலோ 7 கிலோ இருக்கும். அப்ப புள்ள பிறந்துச்சுன்னா 6 கிலோ 7 கிலோ இருக்கும். இப்ப எப்படி? இப்ப புள்ள பிறந்துச்சுன்னா, ஆனா இன்னொன்னு தெரியுமா தம்பி? என்னது? அப்ப புள்ள பிறந்துச்சுன்னா 6 கிலோ 7 கிலோ இருக்கும். அந்த பிள்ளையில தொட்டில போட்டோம்னா தொட்டி 2ஆ கிழிச்சு போயிடும். ஏன் அப்படி? அவ்வளவு கனமா இருக்கும். பிள்ளை பிறக்கிற புள்ள அவ்வளவு கனமா இருக்கும். அந்த பிள்ளைய தொட்டில போட்டோம்னா தொட்டி 2ஆ கிழிஞ்சு போயிடும். சரி. ஆனா இன்னைக்கு பிறக்கிற பிள்ளையில தொட்டில போட்டோம்னு வைங்க, புள்ளைய தொட்டில போட்டு இப்படி 2 ஆட்டணும்னா புள்ள உருவிக்கிட்டு அங்க போயிடும், வெறும் தொட்டியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்கும். அது ஏன் அப்படி? இப்ப மட்டும் அப்படி? ஏன்னா இன்னைக்கு பிறக்கிற புள்ள பூரா எலி குஞ்சு சோடா பாட்டில் மாதிரியே பிறக்கும். இன்னைக்கு வைக்கிறதுக்கும் சத்து இல்ல, பிறக்கிறதுக்கும் சத்து இல்ல. ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறமாச கர்ப்பிணி எல்லாம் எப்படி பிள்ளைகளை பெற்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வயக்காடு கொள்ளக்காடு பக்கிட்டு போவாங்க, நாத்து பறிப்பாங்க, களை பறிப்பாங்க. அந்த நேரம் இடுப்பு வலி வந்துடும். இடுப்பு வலி வந்தவொடனே அப்பன்னு முக்குவாங்க. முக்குன உடனே புள்ள வந்துச்சு, தூக்கிக்கிட்டு வந்தாங்க. அப்ப முக்குனாங்க புள்ள வந்துச்சு. இப்ப எப்படி? இப்ப முக்குனாலும் நக்குனாலும் காலி புள்ள வராது, மசுரோட வராது. வேற ஏன்னு கேட்டா தூக்கி போட்டுக்கிட்டு அழுத்தாத்தான் புள்ள வருது. ஏன்னு கேட்டா இன்னைக்கு அந்த நிலைமையில அப்பெல்லாம் 2 மாசமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே 2 குடம் போட்டு தூக்கு, நாத்து உலக்க ஓட்டு குத்துடி, நல்ல வீட்டு வேலையை பாரு
ஆட்டுச்சாணி மாட்டுச்சாணி அள்ளி கொண்டு போய் வயக்காட்டுல போட்டு அப்படின்னு வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொன்னாங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. அதனால புள்ள பாத்தீங்கன்னாக்க கார்வா விளக்கெண்ணெய் தடவுனவுடனே புள்ள புழுக்குன்னு பிறந்துச்சு. அப்பெல்லாம் விளக்கெண்ணெய் போதும் புள்ள உறக்குறது. இப்பெல்லாம் எவ்வளவு விளக்கெண்ணெய் போட்டாலும் புள்ள வெளியில வரவே மாட்டேங்குது. இப்பெல்லாம் நம்ம கொடுக்கறத கொடுத்தா தான் புள்ள வெளியில வருது. அந்த நிலைமை ஆகிப்போச்சு. அப்பெல்லாம் பிள்ளைகளை தொட்டில போட்டு நம்ம தாத்தா தாலாட்டு பண்ணுச்சு. அருமையா தாலாட்டு பண்ணுச்சு. எப்படி தாலாட்டு பண்ணுச்சுங்க? பிள்ளைகளை தொட்டில போட்டு அடிச்சாரு அல்ப செட்டாரே மாமே அடிச்சாரு மல்லிகப்பு செட்டாரே யார் அடிச்சா சொல்லு நீரடிச்சா நீரது ஆரிரோ ஆரிரோ யாரோ அருமையா பண்ண. அந்த தாலாட்டை கேட்டு பிள்ளையும் தூங்குனேன் புருஷனும் தூங்குனேன் அப்ப. ஆனா இப்ப எப்படி தாலாட்டு பாடுதுங்க தெரியுமா? அருமையா பாடுதுங்க. பிள்ளைய தொட்டியில போட்டு அதோட பிள்ளையும் செத்து போனா புருஷனும் செத்து போனா உள்ள உசுறு. என்னன்னு கேட்டா இன்னைக்கு தாலாட்டுனா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளுங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் காலையில வெள்ளனா எந்திரிச்சு என்ன தப்புக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எந்திரிச்சு அடியே நான் வயக்காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நீராத்தனியை உப்பு போட்டு கலக்கி அந்த நீராத்தனியை கொடுத்த உடனே அந்த நீராத்தனியை குடிச்சிட்டு ஒரு பக்கெட்டு ஏறு ஒரு பக்கெட்டு 2 கையில மாடு இதை பிடிச்சிக்கிட்டு வயக்காடு போவாங்க. 11 மணிக்கு என்ன பத்த ஆத்தா என்ன பண்ணு கூடையில சோறு கொண்டுகிட்டு போய் இந்த வயக்காடு இப்படி தாண்டா உழுகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த சோறை போட்டாங்க. அந்த 11 மணிக்கு அந்த வயக்காட்டை உழுது கலப்புல வந்து இந்த சோறை திம்பா பாத்துங்க. அந்த சோத்துக்கு தொட்டுக்க என்ன இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கெல்லாம் விதவிதமா தொட்டுக்க போட்டு சாப்பிடுறேன். அன்னைக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் இருந்தா போதும். அன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா சாமி? அன்னைக்கெல்லாம் பணக்காரன் பூரா சோறு சாப்பிட்டான், 7 பூரா கூழு குடிச்சான். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு 7 பூரா சோறு சாப்பிடுறேன், பணக்காரன் பூரா முச்சந்திக்கு முச்சந்தி நின்று செம்பு கூழு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டா இன்னைக்கு சுகர் பிரஷர்னு ஒண்ணு வந்துருச்சு. இந்த சுகர் பிரஷர் ஏன் வந்துச்சு தெரியுமா? என்னைக்கு வயக்காட்டுல டிராக்டர் உள்ள இறங்குனுச்சோ அன்னைக்கே மனுஷனுக்கு வந்துருச்சு சுகர் பிரஷர். இந்த ஏறுகளப்ப போட்டு விழுதுமே அந்த காலத்துல எல்லாம் எவனுக்காவது எந்த வியாதியாவது வந்துச்சா? இல்ல இல்ல. இன்னைக்கு எல்லாத்துக்குமே மிஷின். இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க வக்காளி புல்ல பக்கிறதுக்கு கூட மிஷினை கொடுக்க போறேன். இவன் செவனேன்னு கிடப்பான். வேற வழி இல்லை. என்ன பண்ணி தொலைகிறது? இவன் தாலி கட்டுறதோட இவன் தாலி கட்டுறதுக்கு கூட மிஷினை வச்சு கட்டுங்கிறான். நான் எங்கேயாவது இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய நிலைமை வரப்போகுது. அன்னைய வரைக்கும் மசூர் கூட நம்ம திருந்த போறது இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தப்பிச்சு 25 வருஷம் ஆகி போச்சு. ஆமா, என்னத்துக்கு இதை சொல்ல வரேன்னா உலகம் அப்படி காலம் மாறி போச்சு. இப்ப ஒரு எல்லாமே கார்பரேட் கம்பெனிக்கு போயிடுச்சு இல்லையா? என்னைக்கு நம்ம நாடு உலகம் கார்பரேட் கம்பெனிக்கு போச்சோ அன்னைக்கு நம்ம சோழி பூரா முடிஞ்சு போச்சு. வெறும் 149 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 200 மசூர்ல கொடுக்குறேன். 249 ரூபாய் போட்டாதான் இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். நெட்டு கார்டோட சேர்த்து 249. ஏன்டா அவன் கோடிக்கணக்கில் கல்யாணம் பண்றதுக்கு நம்ம கொலையாவடா போட்டு அறுக்கிறது? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவன் எவ்வளவோ போட்டு என்னென்னமோ பண்றேன். இதுக்கு நம்ம கொலையவா போட்டு அறுக்கிறது. இன்னைக்கு பல் இல்லாதவனை கூட பார்த்துக்கலாம், மக்களை செல் இல்லாதவனை பார்க்க முடிய மாட்டாங்க. இன்னைக்கு செல்லு தான் உலகமா போச்சு. அன்னைக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளை தொட்டில போட்டு ஒரு கிளுகிழப்பைய தூக்கி போட்டோம்னா அந்த கிளுகிழப்ப சத்தத்துல பிள்ளைய தூங்குனுச்சு. இன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பிள்ளைய தொட்டில போட்டு வக்காளி இத்த பெரிய செல்ல உள்ள தூக்கி போட்டாத்தான் வக்காளி பிள்ளைய தூங்குது. இல்லைன்னா புள்ள தூங்க மாட்டேன். ஆமா அண்ணே, இன்னைக்கு ஒரு விஷயம், ஒரு 2 வயசு பையன்கிட்ட நீங்க செல்ல கொடுத்து பாருங்க, இப்படி இழுத்துக்கிட்டு கிடப்ப. ஆனா நோண்டிக்கிட்டு கிடப்ப. நீ ஒண்ணுகிட்ட ஒரு செல்ல கொடு, ஒரு மசூரும் உனக்கு தெரியாது. நீ நோண்டுவ, ஒண்ணும் தெரியாது. நீ பார்த்துக்கிட்டே தான் இருப்ப. ஆனா அவன் எதுக்குள்ள போகணும், எங்க போகணும் அப்படிங்கிற விவரம் அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது. காலம் அப்படி ஆகிப்போச்சு. அப்படிங்கிறதுனால சொல்ல வர்றேன், பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் என்ன பெற்றவங்க எல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மணல்ல எழுதுனாங்க, ஆனா ஆவண்ணான்னு எழுதுனாங்க.
ஆனா ரீனா மோனா ரீனா அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் அரி சித்தரி நானா மோனா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் அந்த காலம். அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு எம்ஏ பிஎல் படிச்சவங்களுக்கு கூட இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல. அந்த காலத்துல படிச்சவங்களுடைய அறிவு இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு சொல்லுவாங்க பெரியவங்க என்னையெல்லாம் பார்த்து கேட்டாங்க, ஏன்னா 4.5 3 காசுக்கு 7.5 8 வாழைக்காய் காசுக்கு எத்தனை காயிடான்னு கேட்டாங்க. இன்னைக்கு உள்ள பிள்ளைகிட்ட கேட்போமா? யாருக்காவது சொல்ல தெரியுமா? ஒரு பிள்ளைகளுக்கும் தெரியாது. ஏன்னு கேட்டா அந்த காலம் அப்படி காலம் ஆகி போச்சு. அப்படிங்கிறதுனால சொல்ல வர்றேன் உங்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று. ஏன்னா அந்த காலத்துல பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பெத்தவங்க கேட்பாங்க, அப்பா பிள்ளைய பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துச்சு அப்படின்னோடனே பள்ளிக்கூடத்துல போயிட்டு வந்தோடனே பெத்த பிள்ளைகளுக்கு அம்மா கிட்ட கேட்பாங்க, அம்மா டீச்சர் கேட்டாங்கம்மா 1 1 எத்தனை அப்படின்னு கேட்டோடனே பெத்தவங்க சொல்லுவாங்க, அப்பா 1 1 2பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, அதை சொல்லி கொடுத்தோடனே அந்த பிள்ளைகளுக்கு 1 1 2 தான் தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? இன்னைக்கு பெத்தவங்க பூரா கோபத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. பிள்ளைய வந்து கேள்வி கேட்கும், அம்மா 1 1 எத்தனைமா அப்படின்னு இவங்க பதில் சொல்றாங்க. எப்படி? 1 1 மசிரா. அந்த பிள்ளை விளங்குமா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைங்க நல்லப்ப ஒரு பெத்தவங்க பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லி கொடுக்கணும்னா, அங்க யாரு உன் மாமன் வர்றான், உன் மாமனை பார்த்து மாமான்னு சொல்லுன்னா அந்த பிள்ளை மாமான்னு கூப்பிடும். அங்க யாரும் உன் சித்தப்பா வர்றான் சித்தப்பான்னு கூப்பிடுனா அந்த பிள்ளை சித்தப்பான்னு கூப்பிடும். அதை விட்டுட்டு நம்ம அழுக சொல்லிக் கொடுப்பான், அம்மையா சொல்லி கொடுப்பான் பாரு. அங்க யாரும் உன் மாமன் வர்றான், உன் மாமனை பார்த்து உங்க அக்கால வழி சொல்லு. அந்த பிள்ளை எந்திரிச்சு அக்கால வழி அவங்க பிள்ளை எப்படி விளங்கும்? அதுக்குத்தான் சொல்ல வர்றேன், பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கணும். அப்படிங்கிறதுனால உங்கள் அனைவர்களையும் வருக வருக வரவேற்று எங்களது கலைப்பினை தொடர்கின்றோம். நன்றி நன்றிகள் வணக்கம். என்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவேன் தவிர எந்த விதமான தவறான செய்திகளையும் நான் சொல்ல மாட்டேன். அப்படிங்கிறதுனால இப்ப தாங்களுக்கு பெருமாப்பு இருமுடிதாங்கி ஒரு மனதாய் குருவினமே வந்து இருவினை தீர்க்கும் எவனையும் திருவடியை வந்து சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை வாணியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளி கட்டை சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை ஐயப்போ ஐயப்போ சுவாமி. பள்ளி கட்டை சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி. சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமியே. Hare
வளர்ந்த பாத வளர்ந்த ஏக வளர்ந்த பாத வளர்ந்த ஏக வளர்ந்த பாத வளர்ந்த ஏக வளர்ந்த பாத வளர்ந்த என்றாலும் பாதை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அவரி வீடமே அவரி உண்மையை பதினெட்டு படி மீது ஏறிடுவார் கதியென்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் என்னை துணிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் 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 ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா நன்றி நன்றி எண்ணகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய இந்த நன்னகரமா நமது ஸ்ரீ விநாயகர் துணை, ஸ்ரீ காமாட்சி அம்மன் துணை, ஸ்ரீ மஞ்சனமுடைய ஐயனார் துணை, ஸ்ரீ சாம்பான் சுவாமி துணை, நமது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா நமது கீழ்குடி புண்ணிய சேத்திரத்தில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் நம்மை எல்லாம் காத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் ஆடி பெரும் திருவிழாவை முன்னிட்டு நமது புத்துமயில் கிராமத்தார்களால் நடத்தப்படும் நாடகமாக இன்றைய தினம் இவரங்க வேடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்க நாடகம் வேடம் தெரியுமா? மான மங்கையா, காதலின் காதல், கந்தனின் காதல் மனம், நாலு சபதம், குகுனி மனது குறுகி மனம் என்றெல்லாம் பல பெயர்களை கொண்ட ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் இவரங்க வேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம். ஓஹோ ஆமா, அதிசயமா இருக்கு. நிஜமாவே இன்னைக்கு முருகனுக்கு வள்ளிக்கு ரெண்டாவது கல்யாணம். முருகனுக்கு பாப்பனுக்கும் டான்ஸுக்கும் பப்புனுக்கு டான்ஸுக்கு ஏற்கனவே ஆகி போச்சு. என்ன குடும்ப கட்டுப்பாடா? இன்னுமே என்னத்தை புடிச்சுக்கிட்டு ஆக்குறது? ஆமா, இன்னுமே என்னத்தை புதுசா ஆக்குறது? ஆமா, அப்படிங்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு வருகை தந்த உங்கள் அனைவர்களையும் வருக வருகவன வரவேற்று இந்த கல்யாணத்தை விடுகிற வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம். இது ஏன் வள்ளி திருமண நாடகம் வச்சிருக்காங்கன்னா, இந்த வள்ளி திருமண நாடகம் வைக்கிறதுக்கு முக்கியமான மிக காரணம் என்ன ஒண்ணு. காரணம் இருக்கு அப்படி? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவங்க பூரா அந்த நாடகத்தை முழுமையா இருந்து பார்த்தாங்கன்னா, முழுமையா இருக்கு. முழுமையா காலையில முருகன் வந்து வள்ளி கழுத்துல மாலை மாத்திர வரைக்கும் இருந்து இந்த நாடகத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும். ஓஹோ, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாண மாணவர்களுக்கு மசுரை புடுக்கும். புத்திர பாக்கியம் உண்டாகும் சொல்லுங்க. அத தெரியும்ல எனக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு இல்ல பொறுமையா சரி சரி தரவே. இருக்கு இருக்கு. பொசுக்கு பொசுக்குன்னு எனக்கு வருது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், கல்யாணம் ஆனவங்களுக்கு புள்ள பிறக்கும். அப்படி புள்ள பிறந்தவங்களுக்கு என்ன ஆகும்? பேரும் கத்தி இருப்பாங்க. இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிராமத்தார்கள் சார்பாக இந்த வள்ளி திருமண நாடகத்தை வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த பெற்றவங்க எல்லாரும் விடிகிற வரைக்கும் காலையில இருந்து, எப்படி அரிச்சந்திர நாடகத்துல காலையில வந்து எல்லாரும் அந்த சந்திரமதி அம்மாவுக்கு வந்து கொல்லிக்காசு போடுவோமோ, அதே மாதிரி இன்னைக்கு காலையில என்ன பண்றீங்கன்னா முருகனுக்கு
வள்ளிக்கும் எல்லாம் அவங்க 2 பேரும் மாலை மாற்றும் பொழுது நீங்க இருந்து அச்சதைன்னு ஒண்ணு தூவி அவங்கள வாழ்த்தி அருளணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிட்டு இந்த நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வள்ளிதிருமண நாடகத்திலே நடிக்க இருக்கும் கலைமாமணி பேர்களும் இசை அமைப்பாளர்கள் பேர்களும் தங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சொல்வது எனது கடமை என தெரிவித்துக் கொண்டு இவரது மேடைகளே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் பெற காத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு மைத்துனருமான துவரக்குறிச்சியை சேர்ந்தவருமான திருவாளர் உங்கள் டி கே இளங்கோவன் அவர்கள் இன்றைய வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கவிக்குயில் கீதம்பாடி கவிக்குயில் கலைஞரசை கலைவாணி பெற்றெடுத்த புதுகை கோவாமல் போகும் கோயிலவாணி உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் வர காத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரியுமான நமது மன்னார்குடிக்கு அருகாமையில் உள்ள பருத்திக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவருமான திருமதி உங்கள் பி.ஆர்.ஜி. பாலுப்பிரியா அவர்கள் இன்னது நம்ம இவரது நடிகை ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் அவர்களை தொடர்ந்து இவரது மேடைகளே சொற்சுவை பொற்சுவை மறுபடியும் சொல்லுங்க. என்ன என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஆமா சொற்சுவை பொற்சுவை நல்லா நாக்க மடிச்சு நாக்க மடிச்சு போட சொல்றியா? நீ கேட்டு பாருங்க இப்ப சத்தியம் பண்ண சொல்லி 4 பேர் சத்தியம் பண்ணுங்க. அதுல சுவை இல்லைன்னு 4 பேர் சத்தியம் பண்ணுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றீங்க மருமைய சுதர்சனை மட்டும் விட்டுருவோம். பிள்ளைக்கு பழக்க வழக்கம் பத்தாது. யாரு நீ கல்யாணம் பண்ணியா? இரு நான் நீ கல்யாணம் பண்ணியா இல்லையா? கல்யாணம் பண்ணலையா? கல்யாணம் பண்ணிட்டியா இல்லையா? அது 18 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணிட்டியா இல்லையா? இப்ப ஐயப்பன் கூட பாத்துக்க கல்யாணம் பண்ணல. எல்லாமே தெரியும் ஐயப்பன். இப்ப சுப்பிரமணி பேரம் பத்தி எடுத்தாங்க. இதுக்காக தெரியாமையா இருக்கும்போது ஆமா அது என்ன சரி சொற்சுவை பொருட்சுவை அனைத்து மூட்டி சுந்தர தமிழிலே பத்திசைக்கும் காணப்பிரிய கழகப்பிரிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் வர காத்துக் கொண்டிருக்கும் எனது அருமை புதல்வனுமான உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் வர காத்துக் கொண்டிருக்கும் நமது வளர்த்தக்காட்டைச் சேர்ந்த உங்கள் திருவாளர் ஆர் ரஞ்சித் அவர்கள் இனரும் நாடக கழகப்பிரிய பின் வில்லராக நடிக்க காத்துக் அவர்களை தொடர்ந்து பக்கம் மேலமாக வீட்டில் இருக்கும் இன்னிசை வேந்தன் இசை சக்கரவர்த்தி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் வர காத்துக் கொண்டிருக்கும் எனது அருமை தம்பியுமான புதுக்கோட்டையைச் சேர்ந்த உங்கள் எஸ்.என். ஐயப்பன் அவர்கள் இன்னும் அருமணத்தை வாசித்து பின் பாடுவார். நெஞ்சார் துடிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார். சக்கரவர்த்தி மருதங்க வெட்டுவான் கொடை எடுத்தங்கள் கொடை எடுக்குமரன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சிறு வயதாக இருந்தாலும் தான் இப்படித்தான் இசை அமைக்க வேண்டும் என்ற முறையில் நீங்க சிறந்த முறையில் இசையமைக்க காத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது அருமை மருமகளுமான செல்வன் உங்கள் என் சுதர்சன் அவர்கள் மிருதங்கம் டோலக்கன் தபலாவை வாசிப்பார்கள். சிரிச்ச முகமா
இந்த கை தட்டுறது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. உங்களுக்கு என்ன, இப்ப எங்களுக்கு நல்லது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது கை தட்டினீங்கன்னா நல்லா ரசிக்கிறீங்க அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து இந்த உற்சாகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் மேற்கொண்டு எங்களுடைய திறமைகளை காமிக்கிறதுக்கு ஒரு வழி. நீங்க ஏன் தட்டுறதுனால உங்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 விரல்கள் ஒன்னா சேர்ந்து தட்டும் பொழுது நம்மளுக்கு இந்த நரம்போட நரம்பு ஒண்ணு சேரும். அப்ப சுகர் பிரஷர்ங்கிறது வராது. அதனால நல்லா கை தட்டுங்க. இன்னைக்கு நல்ல பாடக்கூடியவங்களா வந்திருக்கிறாங்க. அவர்களை தொடர்ந்து பிறகு மேடையிலே மதிப்பிற்க மரியாதைக்குரிய பலவாக்கி மன்னர் பழை செய்வதை பழச்சி சக்கரவர்த்தி மதிப்பிற்க மரியாதைக்குரிய எனது அருமை உடன்பிறவா சகோதரர் திருவாளர், எனக்கு நல் வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருப்பவருமான எனது அன்பு சகோதரருமான திருவாளர், நமது மதுரையில் இருந்து வருகை தந்திருக்கும் உங்கள் NSM ராஜா அவர்கள் இந்நேரம் ஆல்ரவுண்டை வாசிப்பார்கள். இங்கு தனி ஆவர்த்தனம் வாசிக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது அருமை மாப்பிள்ளை திருவாளர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த உங்கள் எம் சுப்பிரமணி அவர்கள் என்ன தாளத்தை வாசிப்பார்கள்.
அமைத்திருக்கின்றனர். இப்படி நமக்கு வேண்டும் முறையில் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுக்க சிறந்த ஸ்தாபனம் நமது காளியம்மன் சீன் கம்பெனி இருப்பிடம் கோபாலபுரம். உரிமையாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையன்னார் ஆறுமுகம் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் வண்ணமன கட்டிடங்களும் புல் பூண்டு புதர்களும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். புல் பூண்டு புதர்களும் நீ அதிலே இது அவர்களை தொடர்ந்து இவருக்கு இடையிலே இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொடுக்க சிறந்த ஸ்தாபனம் கல்யாணம் காதுகுத்து தேர் திருவிழா பூப்பு நீராட்டு விழா போன்ற விசேஷ வைபவங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொடுக்க சிறந்த ஸ்தாபனம் நமது KSM ஆடியோஸ் இருப்பிடம் கீழ்குடி. உரிமையாளர் எனது அன்பு சகோதரர் உங்கள் எஸ் முத்துமாணிக்கம் அவர்கள். ஏதாவது போடுங்க. உனக்கு வெறும் ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். அட எப்பவோ பிறக்குது, இதுக்கு நானா பொறுப்பு? இனியா விட்டா நம்மள பக்க சொல்லுவாங்க. நான் கல்யாணம் பண்ணா வெறும் பொம்பளை பிள்ளையா பிறக்கும். அண்ணே என்ன போச்சு? அவர்களை தொடர்ந்து இவரது மடையிலே இந்த சிறந்த முறையில் நாங்கள் வந்து இறங்கவுடன் எங்களுக்கு அறுசுவை உணவளித்து சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர் கலைஞர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். அருமையான சாப்பாடு, அருமையான ஏற்பாடு. இப்படிக்கு இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது கீழ்குடி புத்துவயல் மாற்றத்தூர் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவர்களுக்கும் நன்றி. இந்த நாடகத்தை குறைந்த செலவாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் குறித்த நடிகரை கொண்டு சிறந்த முறையில் அமைத்து தரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உங்கள் அன்பையும் அபிமானத்தையும் பெற காத்துக் கொண்டிருக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு சகோதரர் KSM சவுண்ட் சர்வீஸின் உரிமையாளருமான அன்பு சகோதரர் உங்கள் எஸ் செல்வம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். ஆபரேட்டர் ஆமா சாரி உரிமையாளர் இல்லையோ? ஆமா முத்துமாணிக்க உரிமையாளர். நம்ம பாட்டுக்கு மைக் செட் அள்ளிட்டு போயிடாம. ஆமா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது KSM ஆபரேட்டர் நாகுடியைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரர் எஸ் செல்வம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தை அமைத்து தந்த அன்பு அன்னார் அவர்களுக்கு நன்றி. நன்றிகள் வணக்கம். சிறந்த நடிகர்களை கொண்டு சிறந்த நடிகர்களாக பொறுக்கி எடுத்து வெறும் பொறுக்கியெல்லாம் கூட்டி வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு கொடுத்துட வேண்டிய இருங்க. இப்ப நமது காமாட்சி அம்மன் ஆடி பெரும் திருவிழாவை முன்னிட்டு நமது வெளிநாடு வாழ் இளைஞர்கள் சார்பாக நமது TMB விக்னேஷ் வழங்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நாளைய தினம் நடைபெற உள்ளது. இதில் மலேசியா, குவைத், துபாய், கத்தார், அபுதாபி வாழ் கீழ்குடி நண்பர்கள் அவர்கள் சார்பாக நடத்தப்படும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இப்படிக்கு கீழ்குடி புத்துவயல் வாட்டாத்தூர் கிராமத்தார்கள் மற்றும் கீழ்குடி இளைஞர் கற்பனை மன்றம் அனைவர்களுக்கும் நன்றி. நாளைய தினம் சரியாக எப்படி பார்க்க போனாலும் 10 மணின்னு சொல்லுமோ நம்ம 8 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுக்குவோம். அப்பதான் சரியா இருக்கும். அப்படிங்கிறதுனால நாளைய தினம் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த இசை நிகழ்ச்சிக்கு எப்படி நாடகத்துக்கு மொத்தம் 100 பேர் வந்தீங்களோ அதுக்கு நம்ம சொல்லுங்க. அதுக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்கும். நாடகத்துக்கு நம்ம முகரையில தான் முழிக்கிறதுக்கு அவங்க வைக்கப்படுவாங்க. ஆமா அதுக்கெல்லாம் கூட்டம் நிறைய வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா காலம் புட்டிச்சவரா போறதுக்கு காரணமே இல்லையா அப்படின்னு நான் இதுக்காக அந்த கலைஞர்களை குறையாட்சியில வந்தேன். எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுங்க, தப்பு இல்லை. எல்லா கலைஞர்களும் நம்மளை போன்ற கலைஞர்கள் தான். கரகாட்டத்திலிருந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியிலிருந்து இசை நிகழ்ச்சியிலிருந்து கலை நிகழ்ச்சியிலிருந்து அத்தனை நிகழ்ச்சிகளும் நம்மளை போன்ற கலைஞர்கள் தான். எல்லாருக்குமே ஒரே மாதிரி நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு மற்ற நிகழ்ச்சிகள்லாம் கூட்டம் உட்காந்து பிச்சுக்கிட்டு நின்று இந்த நாடகத்துக்கு நீங்க முகரையில முடிக்கிறதுக்கு எங்கிட்டாவது போயிடலாம். வந்துட்டேன் பாரு பப்புனு வேற முகரைய பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒத்துக்கிட்டா சரி. நீங்களே சரி விடு, வெளியில சொல்லாத. அவர்களை தொடர்ந்து இவருக்கு மடையில நீங்கள் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாடகத்திற்கு நாட்டிய தரகி நாட்டிய பேரொழி நடிக மொய்யாறு நடிக சிங்காரி புதுக்கோட்டை புட்டு மலராக மொட்டு பருவச்சிட்டு வயதோ 18 துட்டு. இதை கூட்டிட்டு வந்த செல்வத்துக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உங்கள் மாலாதேவி அவர்கள் டாக்ஷன் காமிக்க நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடவீதி கலகலக்கோ
இன்னைக்கு நல்லா பேசக்கூடிய பாடக்கூடியவங்க 3 பேர் வந்திருக்காங்க. ராஜபாத், பள்ளி, நாரதர். இவங்க 3 பேருமே நல்லா பாடக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. அதுக்கு தகுந்தாற்போல் இங்க பெட்டிக்காரர் நல்லா பாடக்கூடியவர். இன்னைக்கு தகுந்தாற்போல் இன்னைக்கு டான்ஸ்கார பிள்ளைங்க நல்லா பாடக்கூடியவங்க. அவங்களுக்கெல்லாம் அதிகமா நேரத்தை கொடுத்துட்டு என் நேரத்தை எவ்வளவு சுருக்கணுமோ அவ்வளவு சொல்றது மட்டும்தான். யாரு நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். அடுத்தவங்களுக்கு நேரத்தை நான் கொடுக்குறேன். நான் என் நேரத்தை மட்டும் எப்போதுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்களுக்கு 1/2 மணி நேரம் கொடுத்து 1.5 மணி நேரம் நிற்பேன். சரி விடுதாக்கல, இதெல்லாம் வெளியில சொல்லாத. சொல்றது மட்டும்தான், செய்யல இல்ல. உலகம் போற போக்கிக்கு நம்மளும் போயிடணும். ஆட்டி விட்டார் யாரொருவர் கண்ணா ஆட்டி விட்டால் யார் ஒருவர் ஆடாதாரி கண்ணால். ஆட்டி விட்டார் துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டே ஆடாதாரி கண்ணால் ஆசையும் தொட்டி